நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த முன்னாடி தெரிகின்ற அந்த ஆரஞ்சு செவத்து இடது பக்கமாக ஒரு 8ஆம் நூற்றாண்டில் மலையில் குடைப்பட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குது. நாம் இப்போ அங்கே போகலை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை இருக்குது. ஒரு பாட்டி தான் நடத்துகிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு படிக்கட்டு இருக்குது பாருங்கள், சின்ன படிக்கட்டு. இந்த வழியாகத்தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டி கிட்டேருந்து ஒரு நாரங்காய் தண்ணி குடிச்சிட்டு நமக்கு மலை ஏற தொடங்கும். நேரம் இப்போது 11:25 ஆகுது. வாங்க இந்த படிக்கட்டில் வழியாக ஏறி போவோம். போக மட்டும் இல்லை, എവിടെ ഇവിടെ നിന്ന് മുകളിൽ കയറിയിട്ട് ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് കാണിക്കുന്നുണ്ട്. என்னை போலவே தனியாக ஒருத்தர் வந்துட்டு ஏறாமல் திரும்பி போகிறாரு. இங்கே வந்து இந்த டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காலையில் 9:30 மணி முதல் மாலையில் 6:30 மணி வரைக்கும் தான் உள்ளாடி விடுறாங்க. அதுக்கு பிறகு விட மாட்டாங்க. பாருங்கள், இந்த படிக்கட்டிலெல்லாம் எவ்வளோ இலைகள் கிடக்குன்னு. இந்த இடத்துல தான் வரணும். இந்த இடத்துல நம் பெயரும் எங்கேருந்து வர்றோம், அப்புறம் தொலைபேசி எண்ணையும் இங்கே வந்து பதிவு பண்ணணும். அப்புறம் ஏதாவது ஒரு அடையாள அட்டை கேட்குறாங்க, அதையும் இங்கே காண்பிக்கணும். மற்றபடி நுழைவு கட்டணம் எதுவுமே இல்லை. வாங்க, இந்த சைடிலோடு தான் நமக்கு இந்த மலைக்கு போகணும். இதுக்கு வேறு ஒரு வழியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து அந்த மலையின் மேல் பகுதி வரைக்கும் அந்த நம்ம வண்டியிலே வரலாம். இந்த இடத்துல வர்றதுன்னு சொன்னால் நம்ம அந்த மலையை ஏறி தான் போகணும். இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க, ரொம்ப வயசானவங்க வர்றது இந்த வழியாக பாதையில் வர்ற பார்த்துவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு கயர் கட்டியிருக்காங்க. இந்த கயரில் நம்ம பிடிச்சி தான் அந்த மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே வர்றவங்க ரொம்ப கவனமாக வாங்க. கண்டிப்பாக மழை நேரங்கள்லாம் வந்துன்னா கண்டிப்பாகவே நம்ம வழிக்கு விட்டுரும். இங்கேருந்து பார்க்குறதுக்கே மலை ரொம்ப அழகாக இருக்குது. நாம் இன்னும் மேலேவே வரல. மழை நேரங்களில் இந்த இடத்துல வந்து தண்ணி பாயிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேருந்து அப்புறம் படிக்கட்டு செட் பண்ணியிருக்காங்க. இந்த படிக்கட்டு வழியாகத்தான் நம்ம மேலே ஏறி போக வேண்டியிருக்கு. நல்லா அழகாகவே இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. இது வந்து இந்த இடத்துக்கு வந்து கங்கா தீர்த்தம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இப்போ மார்ச் மாதத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் இந்த மழையெல்லாம் இல்லாமல் இந்த குளத்தில் இப்போதைக்கு தண்ணியெல்லாம் இல்லை. இந்த மடவூர் பாறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீஹாரிகம் அப்படின்னு ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கட்டு கோணம். சரியாக சொன்னால் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் பக்கம் வரும். அந்த இடத்துல தான் இந்த மடவூர் பாறை அமைஞ்சிருக்கு. இந்த பாறையை வந்து 1960 வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்திருக்கு பாருங்கள். இந்த சுற்றுலாத்துறை, கேரளா சுற்றுலாத்துறையெல்லாம் சேர்ந்து நல்ல அழகாக அமைச்சிருக்காங்க. அப்புறமா பராமரிப்பு இல்லாமல் இப்போது எல்லாமே அப்படி காஞ்சி போய் அவர் வர்ற மக்களும் அதையெல்லாம் நாசப்படுத்தி ஒரு வழி பண்ணி விட்டுருக்காங்க. பாறையின் மேல் பகுதியில் ஒரு பட்டை மரம் நல்ல அழகாக காஞ்சி போய் நிற்கி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருந்து பார்க்குறதுக்கு. இந்த இடத்த வந்து நம்ம குடும்பமாகவோ இல்லை நண்பர்களுடன் வந்து ஒரு அரை நாளெல்லாம் வந்து செலவிடுறதுக்கு ஒரு ஏற்ற பகுதியாக இருக்குது. இந்த மலையின் மேலிருந்து கீழே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் அழகு செடியெல்லாம் நட்டிருக்காங்க. எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் நாசம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க.
இந்த இடத்துல மூங்கில் கொண்டு சின்ன சின்ன குடில்கள் அமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு பாலம் 100 மீட்டருக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து யாருக்கும் உள்ளாடி போகிறதுக்கு அனுமதி இல்லை, எல்லாமே நாசமாயிருக்கு. அப்புறம் என்ன 2016 அக்டோபர் 6 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்தது 2026 மார்ச் மாதத்தில் வந்திருக்கேன். ஆமாம், நாசம் ஆக்காமல் என்ன பண்ணுவாங்க? இவ்வளோது பார்க்குறதுக்காவது விட்டு வச்சுருக்காங்களே, அதுக்காவது பெருமைப்பட்டுக்க வேண்டியது போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பாறை இந்த மாதிரி தான் இந்த பாறைக்கால்கள் இங்கே நிறைய இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் எல்லா பகுதியிலையுமே வந்து கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே குப்பைகளை போட்டிருக்காங்க, நிறைய பொருட்களை வந்து நாசப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வர்றவங்க தயவு செய்து இந்த வேஸ்ட்டு, இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கண்ட இடங்களில் இடாமல் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் போடுங்க. இங்கே வந்து கழிப்பிட வசதிகளும் இருக்குது. ஆண் பெண் தனித்தனியாகவே அமைச்சிருக்காங்க. அதுக்கு போகிற பகுதி தான் இது. நல்லா அழகாக இருக்குது இயற்கையாகவே. இந்த கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து நம்ம மேலே வந்துட்டோம்னா இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் நல்லா அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. நல்லா இயற்கையாகவே இருக்குது பாருங்கள். வாங்க அதுக்கு உள்ளாடி போவோம், போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே யாரையுமே ஆளே இல்லை. இப்போ தான் ஒருத்தங்க வந்து கீழே ஒரு இது இருக்குது பாருங்கள், நிலை இருக்குது. அதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டீ கேட்டதற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அழகாக இருக்குது. உள்ளாடி உட்காந்துட்டு நல்ல இயற்கையை ரசிக்கிற மாதிரி. மழை நேரங்களில் வந்து இந்த இடத்துல இருந்தோன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே எத்தனை பேர் வந்தாலும் நம்ம வந்த பிறகு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி தராங்க. இந்த பழ பஜ்ஜி கூட ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். பழ பஜ்ஜியும் டீயும் ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து வெளிப்பகுதிக்கு வந்துட்டுருக்குறோம். இங்கே மேலே இருந்துட்டு அந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நிறைய உட்காந்து நம்ம ரசிக்கிறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க மூங்கிலால். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஹோட்டல் என்ன சின்னதாக தான் இருக்குது, ஆனாலும் இந்த இயற்கையோடு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அங்கே கீழே எங்கேயோ இருந்து இந்த குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கேட்குது பாருங்கள். ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த அமைதியான இடத்துல அந்த காட்டில் அந்த பாட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். அது என்ன தான் சொன்னாலும் அந்த இடத்துல வந்து நம்ம ரசிக்கும் போது தான் அது நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த மத்தியான நேரத்தில் கூட இந்த பகுதி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மணி 1 மணி தாண்டிருச்சு. அப்போ சாயந்தரம் காலம் மேலாம் வர்ற டைமில் என்ன அருமையாக இருக்கும். அப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ரொம்ப ஆட்கள் வரதா இந்த ஹோட்டலில் உள்ளவர் சொன்னார். நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சிறுவர் பார்க்கு செட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எப்படி குடும்பமாக வந்தாலும் இந்த இடத்துல நல்ல நேரத்தை வந்து செலவிடுற மாதிரி தான் இருக்குது.
இந்த வழியாக நம்ம நடந்து வந்தோம்னு சொன்னால் இந்த மலைக்கு வர்ற இன்னொரு வழி இங்கே இருக்குது பாருங்கள். இது மேல் பகுதி வரைக்கும் இந்த வண்டியில் வந்துக்கலாம். இந்த வலது பக்கமாக நம்ம நடந்து போனோம்னு சொன்னால் நாம் இந்த மலைக்கு ஏறி வந்த பகுதிக்கு நம்மளால் போக முடியும். நாம் இந்த வழியாக வந்தாலும் நம்ம பெயரையும் பதிவு பண்ணணும். இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து ஏதாவது நிகழ்வுகள் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட அனுமதி நேரமே வந்து வாங்கிக்கணும். இதுக்கு பேக் சைடில் 2 ரூம் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியலை. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன அழகாக அந்த முளையால் வந்து இந்த கூடாரம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ நேரம் 1:30 ஆயிடுச்சு. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றொரு காணொளியில் மற்றும் ஒரு இடத்தில் சந்திப்போம்.